ஹலோ மக்களே 562வது எபிசோட்ல போயிரலாம். போன எபிசோட் பார்த்தா ஹார்டி லூஃபி எல்லாரும் ஒண்ணா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சிறுகோஷியும் அங்கிருந்து நீந்தி போயிட்டு வேற இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கா. ஆனா ஹார்டி நக்கலா சிரிக்கிறான்டா. நீங்க பண்றது எல்லாமே வேஸ்ட். ஏன்னா ஆல்ரெடி அவன் கதையை நான் முடிச்சுட்டு தாண்டா வந்திருக்கேன்னு சொல்றான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அங்கிருந்து கோடாரியை தூக்கிட்டு வேண்டா டக்கன் தூக்கி வீசலான்னு பாக்குறான். ஆனா அவனே தடிக்கி விழுதான். தடிக்கி விழுந்துட்டேனே அப்படியே அன்கான்சியஸ்னஸுக்கு போறான். இறந்துட்டானா என்னன்னானே தெரியல. சடனா அவன் ஸ்டக் ஆனோடனே நோவா கப்பல் அப்படி மேல இருந்து சடனா கீழே இறங்கி போகுது. டே ஃபிஷ்மன் ஐலண்ட் டேஞ்சர்ல இருக்குடான்னு சொல்லிட்டு ஃபுக்கபோஷி லூஃபி எல்லாரும் செதறிட்டானுங்க. அந்த கப்பல் அப்படி தரை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த பேலன்ஸ் அப்படி கைவிட்டு போயிருச்சு. அப்படி ஷாக்லயே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹார்டியன் நக்கலா சிரிக்கிறான். ஒரு வழியா அவன் செத்துட்டான்டா. இனிமேல் அவனோட பவர் எதுவும் ஒர்க் ஆகாது. ஃபிஷ்மன் ஐலண்ட் கதை முடிஞ்சிருச்சுடா. உன்னோட முகிவரா ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஆளுகளும் இறந்துருவானாடான்னு சொல்லிட்டு நக்கல் பண்றான் ஹார்டி. டே இந்த ஷிப்பை நம்ம எப்படியா ஸ்டாப் பண்ணுண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாப் பண்ண வரீங்களா? அதெல்லாம் உங்களை தொட விட மாட்டான்டா. எவனாலையும் இந்த ஃபிஷ்மன் ஐலண்டை காப்பாற்ற முடியாது. உங்க கதையை முடிச்சிருவோன்னு சொல்றான் அவன். நோவா கப்பல் மட்டும் இந்த ஊர்ல விழுந்துருச்சுன்னா ஐலாண்ட்ல இருக்க எல்லாருமே இறந்துருவாங்க. ஏகப்பட்ட மக்கள் சாஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஃபுக்கபோஷி பேசுறான். என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா சொன்னதை யோசிச்சு பார்க்கறான் ஃபுக்கபோஷி. டே இந்த நோவா கப்பல் பழைய கதைகள் மட்டும் கிடையாது. அதுல ஏகப்பட்ட விஷயங்களும் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நெப்டியூன் சமா. ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய மனிதர் இந்த கப்பல் நம்மகிட்ட கொடுத்துட்டு போனாருடா. அப்பத்துல இருந்து நம்ம மக்கள் இதை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்ன வரைக்கும் இந்த கப்பலை யார் கிரியேட் பண்ணான்னு வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. யார் இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க எனக்கு தெரியாது சொல்றாரு நெப்டியூன் சமா. ஆனா இதை ப்ரொடெக்ட் பண்ணியே தீரணும்டா. அந்த நோவா கப்பலை காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உன்னை ஃபுக்கபோஷி சொல்றான். அப்பா நீங்க கவலைப்படாதீங்க. இதை நாங்கவே கண்டுபிடிச்சுக்கிட்டோம். இதை நாங்க பாத்துக்கிடுவோம் அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நோவாவையும் காப்பாத்துவோம் இந்த கிங்டத்தையும் காப்பாத்துவோம் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. டேய் முகிவரா உன்ட்ட எது ஸ்ட்ராட்டஜி இருக்கா? என்னை தோக்கடிச்சு நீங்க இருந்து போக முடியுமாடா? அது முடியாத விஷயம் சொல்லிட்டு ஹார்டியும் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த கப்பல் கீழே விழுந்துச்சுன்னா உன்னோட ஃப்ரெண்டும் உயிரோட இருக்க போறதுல ஃபிஷ்மன் ஐலண்ட்ல எல்லாருமே சாகதாண்டா போறாங்க. உன்னோட ஃப்ரெண்டை நீ எப்படிடா காப்பாத்துவோன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அது ஐலாண்டுக்குள்ள போறதுக்குள்ள அதை துண்டு துண்டா உடச்சு எரிஞ்சிடும் சொல்றான் அவன். டே அப்படிலாம் பண்ணக்கூடாதான்னு சொல்றான் ஃபுக்கபோஷி. நோவாக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. ஏகப்பட்ட ஹிஸ்டரி இருக்கு. அவ்வளவு சீக்கிரத்துல அதெல்லாம் உடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டே இந்த ஐலண்டை காப்பாத்தனா எனக்கு ஒரு வழி கிடையாது. அதை உடச்சு ஏரியத்தான் செய்ய போறேன். எனக்கு நேரம் கிடையாதுன்னு சொல்றான் லூஃபி. எனக்கு தெரிஞ்சு டெக்கான் உயிரோட தான் இருப்பான். அவனை முழிக்க வச்சா மட்டும் போதும். இந்த கப்பல் திரும்பி எந்திரிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் இறந்துட்டான்னா அந்த கப்பலை உடச்சு தாண்டா தீர்னு ஒரு வழி கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே உங்க டைம் எல்லாம் போய்கிட்டே தாண்டா இருக்கு. இந்த ஐலாண்ட்ல போய் இந்த கப்பல் உள்ளதான் போதுன்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. எங்க மக்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிறகோஷியா ஜெட்டு வேகத்துல போய்கிட்டு இருக்கா. டெக்கான் சம்மா நீங்க மட்டும் உயிரோடு இருந்தீங்கன்னா அந்த கப்பலை என்னையை நோக்கி அனுப்பி விடுங்க. மக்களை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சிறகோஷியா ஜெட்டு வேகத்துல போய்கிட்டு இருக்கா. இவையாடா வாரான்னு சொல்லிட்டு மண்போஷி ரியோபோஷியும் பாக்குறாங்க. இப்ப நீனே சாகப்படுறன்னு சொல்லிட்டு ஃபிஷ்மன் கரத்தேன்னு சொல்லிட்டு ஷீ ட்ரம்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்க வரான். பார்த்தா மண்போஷி உள்ள விழுந்துட்டான். அவன் பிரதர் சேரிட்டான். இவனுக்கு எதுக்கடா உள்ள வந்தானுங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ஃபுக்கபோஷி. இப்போ உன்னோட டன் உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல வாரான் ஹார்டி. ஆனா அதுக்குள்ள லூஃபி இன்னொரு பக்கம் வாரான். செகண்ட் கியர்னு சொல்லிட்டு அண்ணல் வேகத்துல வந்துகிட்டு இருக்கான். ஆனா ஹார்டி லூஃபியவே கடிக்கிறான். ஜெட் பிஸ்டல்னு சொல்லிட்டு பலூனுக்குள்ள வச்சு அடிச்சு அவனை ஏர்ல பறக்க விட்டான். என்னை இந்த ஆர்னமெண்ட் ஹாக்கியை வச்சு நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனா என்னோட ஹாக்கி பவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒர்க் ஆகாது தண்ணிக்குள்ளன்னு சொல்லிட்டு பாக்குறான் லூஃபி. தண்ணிக்குள்ள இருந்து என்னால இவனை ஜெயிக்க முடியாது. அதனால இவன் களத்துல தான் இறங்கணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா நீந்தி போறான். என்னன்னு பார்த்தா களத்துல இறங்குறான் அவன். அதுக்கப்புறம் திரும்பி பல்ல முளைக்க வைக்கிறான். டே இந்த ஷிப்பு கீழே உடஞ்சு விழும். நான் எல்லார் கதையை முடிப்பண்டான்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல வாரான் அவன். ஆனா என்னன்னு பார்த்தா திரும்பி முதுகுல ஷார்க் பிளேட வச்சுக்கிட்டு ஜெட்டு வேகத்துல வாரான். அந்த பபுள்ஸே உடச்சு எரிய போறேன்னு சொல்லிட்டு பபுள்ஸ் உடைக்கிறான். டே அந்த ஏர் பபுள்ஸை உடைச்சுனா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் லூஃபி. அவனும் ஷாக்ல இருக்கான். டே ஃபிஷ்மனுக்கு ஈக்குவல்லாம் நீங்க எல்லாம் வேஸ்டா ஹியூமன்ஸ். உங்களால இனிமேல் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றான். பபுள்ஸ் வர கப்பல்ல இருந்து உடைச்சு விட்டான். கம் கம் ஸ்னேக் ஷாட்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல வாரான் லூஃபி. ஆனா அவங்கிறது தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். டே ஒரே அட்டாக்க 2 தடவை போட்டாலாம் என்கிட்ட ஒர்க் ஆகாதுடா. உன் கதையை முடிக்காம நான் விட போறதில்ல. இந்த மக்களும் சாவாங்க உன் ஃப்ரெண்டும் சாவாங்கன்னு சொல்றாங்க. திரும்பி அந்த பபுள்ஸ் உடைக்கலான்னு வாரான். ஆனா இந்த வாட்டி லூஃபியோட பபுள்ஸ் உடைக்க வாரான். டல்ரட்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல வாட்டர் ஷாட்டை வச்சு அடி அடிக்கிறான். லூஃபி சமான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஃபுக்கபோஷி ஜெட்டு வேகத்துல வாரான். முகிவர் அவனை உன் கையில விடுது. நீ அவனை பாத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஃபுக்கபோஷி. என்ன நடந்தாலும் ஹார்டியை நான் ஸ்டாப் பண்ண போறேன். என்னை நீ நம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. ஆனா நீ என்ன நடந்தாலும் நோவா கப்பல் மட்டும் எப்பவுமே உன் பக்கத்துல இருக்க மாதிரி நீ இருந்துக்கோ. என்ன நடந்தாலும் சரி புரியுதான்னு சொல்லிட்டு கேக்குறான். சரின்னு சொல்ற அவ தங்கச்சியும். சொல்லிட்டு ஃபுக்கபோஷி ஜெட்டு வேகத்துல போய்கிட்டு இருக்கான். ஆனா இங்க ஹார்டியோ பாஞ்சு அடிக்க வரான் லூஃபிய. உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு பபுள்ஸ் நோக்கி ஒரு குத்துறான். பபுள்ஸ் உடைய போகுது. ஆனா அதுக்குள்ள லூஃபியை சிறகோஷி காப்பாத்துறான். எவகோஷி அப்படின்னு சொல்லிட்டு வரான். என்னோட பிரதர் தான் உன்னை காப்பாத்த சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவ. டே ஹார்டி உனக்கு என்னதான்டா நடந்துச்சு? ஏன்டா இப்படிலாம் பண்ற? ஏன்டா இப்படிலாம் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபுக்கபோஷி நின்னுக்கிட்டு இருக்கான். ரியுகா கிங்டத்துல உள்ள 3 பிரின்சஸ் ஸ்ட்ராங் ஆனவங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன்.
மாட்டேன். ஆனா அவங்களோட நிலைமையை பாருடா. ஃபிஷ்மேனா இருக்கே தகுதி இல்லாதவங்கடா. இப்போம்னா நீங்க ஹியூமன்ஸோட ஒரு நாயா மாறிட்டீங்க. இந்த இடத்துல பிரின்சஸா இல்ல தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு சடனா ஃபுக்கபோஷியை விட்டு பிளாக் பண்ணிட்டு போறான். டேய் உங்களோட பவர் எல்லாமே ஃபேக் பவர்டா. ஆனா இப்போ நீங்க போட்டிருக்க ட்ரக்ஸ்னால உங்களுக்கு ஈக்குவலான கிடையவே கிடையாது. ஆனா இருந்தாலும் ஏன் மேல ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு மெர்மான் காம்பட்னு சொல்லிட்டு ஹார்டி மேலத்துக்கு ஒரு அட்டாக்க போடுறான். ஆனா ஹார்டி அதெல்லாம் பிளாக் பண்ணிட்டு ஜெட்டு வேகத்துல மேல வரான். ஏன்டா இத்தனை பேரை நீ சாக்ரிஃபைஸ் பண்ண நினைக்கிற? எல்லாருமே பாவப்பட்ட மக்கள்னு சொல்றான் அவன். ஆனா கண்டுக்கிடவே மாட்டுக்கான். ஹார்டி ஜெட்டு வேகத்துல வரான். ஹோர்கான் மெரைன்னு சொல்லிட்டு சுத்தி அடிக்கலன்னு வரான். டேய் சாகுடான்னு சொல்லிட்டு ஹார்டி அவன் ஷார்க் பிளேட வச்சு சுத்திக்கிட்டு அடிக்கிறான். அண்ணான்னு சொல்லிட்டு சிரகோஷியே ஷாக் ஆகுறான். ஆனா இங்க நோவா கப்பலும் மேல இருந்து அப்படி கீழே இறங்குது. ஹார்டி வந்து ஃபுக்கபோஷி கதையை ஒரு அடியில முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். என்னமோ பவர் இருக்கு அது இருக்குன்னு சொன்னீங்களடா, நீங்க எல்லாம் வேஸ்டடா, அது உங்களுக்கே தெரிய வேண்டாமான்னு சொல்லிட்டு ஹார்டி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இருந்தாலும் ஃபுக்கபோஷி எஞ்சி நின்னுக்கிட்டு இருக்கான். அந்த ஃபேக் பவரை வச்சு என்னை தோக்கடிக்க முடியாது சொல்றான். அப்ப சாகுன்னு சொல்லிட்டு திரும்பி அந்த கையில வச்சிருக்க ஈட்டியை வச்சு குத்து குத்தலான்னு பாக்குறான். டேய் ஃபிஷ்மன் டிஸ்ட்ரிக்ட்ல உன்னை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் நீ ஏமாத்துறடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி தண்ணியை வச்சு அடிச்சு ஏறல பறக்கூடாதான். ஹார்டி கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். உன்னோட வெறுப்பு ஹியூமன்ஸ் மேல ஏன்டா இவ்வளவு காலம் இருக்கு, உனக்கு என்னதான்டா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஹியூமன்ஸ் உன் குடும்பத்துல யாரும் எது கொண்டுட்டாங்களா இல்ல உனக்கு எது செஞ்சாங்களா, உன்னோட பாஸ்ட்ல அப்படி என்னதான்டா நடந்துச்சு? ஹார்டி சொல்லுடான்னு சொல்லிட்டு கத்துறான் ஃபுக்கபோஷி. நக்கலா சிரிக்கிறான். ஆனா அவன் ஏதோ ஒன்னு சொல்றான். சொன்னோன்னு ஃபுக்கபோஷி அப்படி ஷாக் ஆயிட்டு அவனை விட்டுறவே செய்யறான். விட்டு அடுத்த செகண்ட் கத்தியால குத்தி தூக்குறான். அவன் பிரதர் ஃபுக்கபோஷின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அவன் அப்படி என்ன சொன்னானே தெரியல. ஷாக்ல ஹார்டி அப்படி விட்டுறவே செஞ்சுட்டான். கத்தியால குத்தி அவனை தண்ணிக்குள்ள தூக்கி போடுறான். யவகோஷி உங்க அண்ணன் பிரச்சனையில இருக்கான், அவனை போய் காப்பாத்துன்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்துறான். சடனா அவன் ஷாக் ஆகுறான். ஆனா ஜெட்டு வேகத்துல போறா. ஆனா அவன் அண்ணனை காப்பாத்தாம வேற இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கா. என்னதான்டா நடக்குன்னு சொல்லிட்டு லூஃபியோ ஷாக்ல பாக்குறான். அவன் அண்ணன் சொன்ன பேச்சை கட்டிட்டு அப்படியே லூஃபியை காப்பாத்த மட்டும் செய்யறாவா. சடனா லூஃபிக்கு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா ஒரு டிரான்ஸ்பாண்டர் ஸ்னெயில் வர வச்சிருக்கான். அவன் முகிவரா லூஃபி நாங்க ஏர் டேங்கு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீட் பண்ணோம்னு சொல்றான். அவன் பார்த்தா லூஃபி எப்பவும் அவங்கள்ட்ட பேசியிருக்கான். என்னன்னு பார்த்தா அவங்களும் ஃபிஷ்மன் ஐலண்ட்ல உள்ளவங்க தான். நோவா கப்பல் வந்து மேல இருந்து கீழே வந்து உள்ள போகுது. எங்களோட ப்ரிப்பரேஷன் நாங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்கான். பிரதர் ஹோஷி இதை பத்தி தான் பேசியிருக்கானான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாக்குறான் லூஃபி. என்னன்னு பார்த்தா லூஃபி இப்படி பழசை யோசிச்சு பாக்குறான். நீ கொஞ்சம் பொறுமையாடா, எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுக்கபோஷி பேசி இருந்திருப்பான். அதுதான் அவனுக்கு யாருக்குமே தெரியுமே எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். தண்ணிக்குள்ள வச்சு ஹார்டி அடிக்க முடியாது, ஏன்னா ஒரு ஃபிஷ்மேனு ஏன்ட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு வேற இடத்த நோக்கி கூட்டு போய்கிட்டு இருக்கான். அவனை என்னன்னு பார்த்தா ஆல்ரெடி அங்க இருக்க கார்ட்ஸ்ட போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஃபுக்கபோஷி பேசியிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து எங்களுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஏர் தேவை, எங்களுக்கு அவ்வளவு காத்து தேவைப்படுது, அதுக்கெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி வைங்க சொல்லியிருக்கான். டே நீ ஏற ரெடி பண்றானா அங்க வச்சு இவன் கதையை முடிச்சிடும்டா, எனக்கு அது போதும்னு சொல்றான். ஹார்டியை வந்து பபிள்ஸ்குள்ள விட்டா நீ எல்லாத்தையும் பாத்துக்கிடுவில்ல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஆமான்னு சொல்றான். இந்த டிரான்ஸ்பண்டர் ஸ்னைல வச்சுக்கோ, அவங்க ப்ரிப்பேர் ஆன பிறகு உங்கள்ட்ட சொல்லுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட பிரதர் வந்து உன்னை இந்த நோவா கப்பல் பக்கத்துல வைக்க சொன்னாரு, நான் இப்ப என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு சிரகோஷி கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ கொஞ்சம் பொறுமையாரு, எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுன்னு சொல்றான் லூஃபி. டே காய்ஸ் இந்த ஏரை நீங்க எப்படி இங்க கொண்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஏர் டேங்க்ல இருந்து நாங்க ஏரை இங்க இருந்து ஷூட் பண்ணுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு ஃபிஷ்மன் ஐலண்ட்ல இருந்து ஒரு பபிள்ஸ் நாங்க கிரியேட் பண்ணுவோம், இது மூலியமா தான் நாங்க வந்து எல்லாத்தையும் வந்து நாங்க சரி பண்ணுவோம். இந்த ஏர் டேங்க்ல இருந்து நாங்க இங்க இருந்து அப்படி ஷூட் பண்ணோம்னா பபிள்ஸை யூஸ் பண்ணி நோவாவோட ஃப்ளோட்டிங்கை வந்து நாங்க அப்படி குறைப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களால எந்த அளவுக்கு முடியுதோ அவ்வளவான ஏரை இங்க இருந்து நாங்க சப்ளை பண்ணுவோம், ஆனா நாங்க வந்து ஒரே நேரத்துல பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் நாங்க இதெல்லாம் பண்ண முடியும் சொல்றாங்க. இதை தவிர எங்களுக்கு சாய்ஸே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே உன் கையில தான் இருக்கு, அதுக்கப்புறம் நீ தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றாங்க. நீங்க பண்ண வேண்டியதை பண்ணுங்க, மிச்சலதை என் சைட்ல இருந்து நான் பண்றேன்னு சொல்றான் லூஃபி. எங்களோட பிளஸ்ட குடுக்குறோம்னு சொல்றாங்க, ஆனா ஐலண்டை மட்டும் காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இவ அதுக்கூட நோவா கப்பல் நோக்கி போய்கிட்டு இருக்கான். அந்த ஹியூமன்ஸும் மெர்மைட் பிரின்சஸ் என்னதான்டா பிளான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சடனா ஜெட்டு வேகத்துல வராம, ஆனா அதுக்குள்ள லூஃபி சடனா அவனை தனியா கூட்டு போறான். ஆர்னமெண்ட் ஹார்டிங்னு சொல்லிட்டு முதுகுல இருக்க இதை உடச்சு தள்ளிட்டு ஹார்டி அடிச்சு ஏர்ல பறக்கூடுதான். அடிச்சு பறக்க விட்டுட்டு பறந்துகிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹார்டி இன்னும் கொஞ்சம் ட்ரக்ஸ் எடுத்து சாப்பிடுறான். சாப்பிட்டோன்னு இன்னும் உடம்பு அப்படியே பெருசாகுது, இன்னும் பெருசா மான்ஸ்டர் மாதிரி மாறுதாம. இப்ப வேற லெவல்ல நின்னுகிட்டு இருக்காம. இன்னமட சண்டைக்கு இருக்க வாடான்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. டே ஹியூமன் கிவ் அப் பண்ணிருடா, உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹார்டி. என் உயிர் போறதுக்காண்டி நான் எந்த இலைக்குனாலும் போவேன்டா, ஹியூமன்ஸ் உங்க கதையை முடிக்க வேண்டியதாண்டா என்னோட வேலை, நான் ரிவெஞ்ச் எடுத்தே தீருவேன்னு சொல்றான் அவன். ஆனா இங்க நோவா கப்பல் அப்படி கீழே போய்கிட்டே இருக்கு. இவனுங்களும் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, நம்மளுக்கு வேற வழியே கிடையாது, ஒரே ஷாட்ல அடிச்சு அதை லாக் பண்ணணும்னு சொல்றானுங்க அவனுங்க. முக்கியவரா நான் பேசுறது கேக்குதான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா ஃபுக்கபோஷி பேசிக்கிட்டு இருக்கான். நான் இன்னும் கொஞ்சம் உயிரோட தான் இருக்கேன், ஆனா நான் சொல்றது தெளிவா கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஹார்டி ஜோன்ஸ்னு சொல்றான் அவன். நான் அவன் யாருன்னு இப்ப கடைசியா கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றான் அவன். சொல்லிக்கிட்டு இருக்கான், ஆனா என்ன கதை சொன்னானே தெரியல. சடனா லூஃபி ஷாக் ஆகுறான். அதோட முடியாது, அதுக்கடுத்து எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ங்க, பெல் பட்டனை மறந்துடாங்க. See you, bye.